அப்டிபிரியர் வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் தோஷம் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ அகில இந்திய லெவலில் பெரிய பேசு பொருளாக இருக்கு. இது ஒரு போலரைசிங் இஷ்யூ தான். அது திமுக கேம் கட்ட தெரியுது, பிஜேபிக்கும் அவங்க கேம் என்னன்னு தெரியுது. பட் அவங்களால ஆடுறதுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கான்றது ரெண்டாவது பட்சம். இதுல திமுக பாஜக தான் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் இதுல கொஞ்சம் நிறையவே மாஜினைஸ் ஆகிற மாதிரி தெரியுது. குறிப்பா சீமான் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது தடுமாறிதான் ஒரு மனசு ஒரு விருப்பம் இல்லாம திமுக ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி தெரியுது. நீங்க என்ன சொல்றீங்க? சீமான் அந்த ஸ்டாண்டை தான் எடுத்தாகணும். தமிழர் மையம் தான் அவர் எடுக்கிறாரு. முருகன், தமிழ் மொழி ஆராதனை, தமிழ் மொழியோட கடவுள் பிரார்த்தனை, ஆராதனை, என்ன தமிழ் வேர்டு என்ன, முருகனுக்காக தான் அங்க தீபம் ஏற்றணும்னு சொல்றாங்க. அதுதான் அங்க எடுக்கிறது பாஜகன்னு சொல்லும்போது, ஏன் முருகனை எடுத்து தான் நீங்க நிற்க முடியும், ஏன் ஊர்ல அந்த மாதிரி தான் பேச முடியும். ஸோ வெற்றிவேல் வீரவேல் ரெண்டு பச்சை சட்டை பச்சை ஆடை அணிஞ்சு இது பண்ணது சீமான் தான். ஸோ அந்த தைப்பூசம் விடுதலை, அந்த விடுமுறை, இந்த மாதிரி எல்லாம் கேட்டது. ஜெயலலிதா இவரை சினப் பண்ணி திருமலை நாயக்கருக்கு இது பண்ணி இவரோட கோரிக்கையை அவமானப்படுத்தினது எல்லாம் எடப்பாடி அதுக்கு செவி சாய்த்தது. இதெல்லாம் வச்சுதான் அவர் அதை முன்னெடுத்துட்டு போக முடியும். அவர் அந்த இடத்துக்குள்ள தமிழர் மையல்னு தன்னோட கருத்தை முன் வச்சு பேசுறாரு. ஸோ ஹீஸ் ரைட் இன் ஹிஸ் ரோல். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் அதுக்கு டிவிடன்ஸ் கிடைக்குமா? டிவிடன்ஸ் கிடைக்குங்கிறது எதுக்கு டிவிடன்ஸ் கிடைக்குது, எப்படி டிவிடன்ஸ் ஆகுதுன்னு நம்ம கணக்கு போட முடியாது. அவருக்கு பல இஷ்யூஸ் எடுத்து அடிக்கிறாரு. அதுல உனக்கு சிவாஜின்னா எனக்கு மருது பாண்டியருங்கிறாரு, உனக்கு விவேகானந்தர்னா எனக்கு வள்ளலார் வைகுண்டருங்கிறாரு, உனக்கு பட்டேல்னா எனக்கு வஉசிங்கிறாரு, உனக்கு ஜான்சி ராணினா எனக்கு வீரமங்க வேல்நாச்சியாருங்கிறாரு, உனக்கு ராமர்னா எனக்கு முருகங்கிறாரு. இப்படி அவர் பல இஷ்யூகள் எடுத்து தமிழ் மெய்யியல், தமிழர் இது, பாரதியார், பெரியார், இப்படி அவர் தமிழர், தமிழ் தேசிய அரசியல். இப்போ என்னோட நண்பர் சேலம் பாலசுப்ரமணியன் சொன்ன மாதிரி அவர் சில தேரியெல்லாம் கொடுத்து நேட்டிவ் நேஷனலிசம் வளரும், தமிழ் நேஷனலிசம் வளரும். அதுதான் 26ல் சீமான் பெரிய அளவுக்கு எமர்ஜ் ஆவார். ஒரு திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் தான் இறுதியில் வரும் 26 ரிசல்ட்னு ஒரு நண்பர் சொல்றாரு. சீமானும் அந்த எதிர்பார்ப்புல தான் ஸ்டாலின் வெர்சஸ் சீமான்ங்கிறத 26க்கு மேல தமிழக அரசியல் களம் முழுமையா அமையுங்கிற நம்பிக்கையில தான் போறாரு. அதுல ஸ்டாலின் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக நிற்கிறாரு. சீமான் தமிழர் மெய்யல்னு அதுல இன்னொரு தனித்தன்மையான ஒரு வாதத்தை வச்சுட்டு இருக்கிறாரு. இல்ல இதுல இப்ப என்னன்னா அந்த 18% ஓட்டு என்டிஏக்கு வந்த ஓட்டு ராமர், சிவாஜி, ஜான்சி ராணி ஏத்துக்கிட்ட ஓட்டு தான். இப்ப அதுக்கு மாறா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுல 18% எந்த அளவுக்கு டென்ட் பண்ண முடியும்? ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேர் ஐயாவுக்கு வள்ளலாருக்கு இணையானவருக்கு பாரத ரத்னா வேண்டும்னு கேட்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரனும் இந்துக்களின் தந்தை, இந்துக்களுக்கு அடையாளமா இருந்தவர், மக்கள் தலம் எம்ஜிஆர் கிட்ட உங்க போலீஸை போக சொல்லுங்க, இந்த மாவட்டத்துல எவன் மிஞ்சராணி பார்த்துக்கலாம், இந்துக்கள் கடல்ல போய் குளிக்க தேவையில்லைன்னு சொல்றது உங்களுக்கெல்லாம் ஒரு போலீஸ், உங்களுக்கெல்லாம் ஒரு அதிகாரம், நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி யார் கடலை குளிக்க போறாங்கன்னு தெரியுமா? உங்க கேரளாவில் வரக்கூடிய எங்க இந்துக்கள் தான் எம்ஜிஆர் கிட்டயே ஆணித்தரமா சொன்ன ஐயா இந்துக்களின் தந்தை ஐயா தாளிங்க நாடா இருக்கும். பாரதத்தை ஏன் எடப்பாடி கேட்கல, நயினார் கேட்கலங்கிறது இந்த நாடார்கள் மத்தியில ஒரு உணர்வாட்டே வந்துட்டு இருக்கு. சீமான் அதை பற்றி பேச முடியாது, பேச மாட்டாரு. பட் அந்த மக்கள் மத்தியில கேட்க வேண்டியங்க கேட்கலையேங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்குது. இப்படிப்பட்ட பல உணர்வுகளை மையமா வச்சுதான் சீமான் வள்ளலார் பட்டேல், வஉசி வர்சஸ் பட்டேல், பாரதியார் வர்சஸ் பெரியார், இந்த மாதிரி தன்னோட இதுகளை பேசுறாரு. திருச்சி கூட்டத்தில் கூட அந்த 18 விழுக்காடு வாக்குகள்ல பிராமணர்களுக்கு 6 எம்எல்ஏ சீட்டு கொடுத்து பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்டு பாரதியார் வர்சஸ் பெரியார் இதை கொண்டு வச்சு அவர் அட்டோன் பண்றாரு. அந்த ஓட்டு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அடிப்படையில் அண்ணாமலை எடுத்த ஒரு வாக்குகள். ஸோ அந்த இடத்துக்குள்ள விஜய்க்கும் ஒரு ரோல் இருக்குது. செங்கோட்டையன் மூலமா முக்குலத்தோர் வாக்குகள் அதுல ஓபிஎஸ் டிடிவி திசையில பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்குலத்தோர் சமூக வாக்குகள் ஓபிஎஸ் டிடிவி திசையில பயணிக்க வாய்ப்பு இருக்குது. தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகளுக்கு பட்டியல் வெளியேற்றத்தை சீமான் தெளிவாக முன்னிறுத்தி கேட்கிறாரு. முக்குலத்தோர் வாக்குகளை பற்றி கூட பேசும்போது சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 10.5 இவர்களுக்காக நீங்க அந்த வாக்கு கிடைக்காதுங்கிறதுக்காக தான் நீங்க ஆட்சியில இருந்த போது ரெக்கமெண்ட் பண்ணாத பாரத ரத்னாவை இப்ப கேட்குறீங்கன்னு எடப்பாடிக்கு ஜாதி அரசியலை சீமான் அடிக்கிறார். ஸோ அந்த 18 விழுக்காடு வாக்குகளும்
அண்ணாமலை ஹீரோவா ஏத்துக்கிட்ட வாக்குகள், மோடி பிரதமர்னு விழுந்த வாக்குகள், இப்போ அந்த வாக்குகள்ல ஒரு பகுதியை நாம எடுக்கணுங்கிறதுல சீமான் குறி வச்சுதான் போறாரு. அது மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல அந்த குறியை வைக்கிறாரு. பெரியார் எதிர்ப்பும் அதுல ஒண்ணு. ஈரோடு கிழக்குல என்டிஏ விக்கிரவாண்டில் நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்குல நிற்காததும் சீமானுக்கு அது ஒரு பூஸ்ட் தான். காரணம், ஆர்கே நகர்ல தமிழிசை அம்மையார் தலைமையை எதிர்த்து மற்றவங்க களமாடி நோட்டாவுக்குள்ள பாஜக கொண்டு போன இடத்துலதான் தமிழ் தேசியம் உயருது. அந்த இடத்துலதான் தமிழ் தேசியம் உயருது. இப்பவும் இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை பாஜக எடுத்துக்கிட்டு ஒரு திராவிட கட்சியான பெரியாருக்கு பாரத ரத்னா KP முனுசாமி மூலமா தீர்மானம் போட்டு கேட்கக்கூடிய அந்த திராவிட கட்சி கூட்டணி இல்லாம இண்டிவிஜுவலா ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு எடுத்திருப்பாங்கன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூவோட வீரியமே ரொம்ப பெருசா இருக்கும். அந்த வீரியம் 24 பெருசானனாலதான் சீமானுக்கு வர வேண்டிய ஒரு 4 விழுக்காடு வாக்குகள் அண்ணாமலை ரூபத்துல மோடி பிரதமர்னு போயிட்டு, அல்லது சீமான் 24 வந்து 12 விழுக்காடு வாக்கு எடுத்திருப்பாரு. அந்த 8 விழுக்காடு வர்றதுக்கு காரணம் கன்ஷிராம் பாணியில 100% கம்யூனிட்டிஸ் ஓட்ஸ், வண்ணார், நாவிதர், குயவர், கோயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜபுர மீனவர், ஆண்டி பண்டாரம், சங்கம், குடும்ப கவுண்டர், இந்த மாதிரி சேர்வை, வலையர், இந்த மாதிரி எடப்பாடியால சிவி சண்முகத்தால வஞ்சிக்கப்பட்ட சமூக மக்கள் தான் சீமானுக்கு அந்த இடத்துக்குள்ள இந்து கான்சியஸ்னஸ் இஸ் கப்புள்ட் வித் காஸ்ட் கான்சியஸ்னஸ்ன்னு 4வது வந்த பிறகும் அந்த வாக்கு அளிச்சாங்க. ஸோ அந்த இடம் சீமான் வந்து உணர்றாரு. இப்போ அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் ஓட்டும் வந்தாதான் அந்த 8 17 ஆக்க முடியும். ஸோ அதற்கான அரசியல் தான் பாரதியார் 6 பிராமின் கேண்டிடேட்னு அந்த 18க்குள்ளதான் சீமான் குறி வைக்கிறார். சகோதரர் விஜய் வந்து அவர் சினிமா ஓடணும். இந்த 18 இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல ஏதாவது ஒண்ணு சொன்னான்னா இந்த பீஸ்ட் படத்தை முஸ்லீம் எதிர்த்த மாதிரி முஸ்லீம் எதிர்த்துருவான் அல்லது இந்துக்களை எதிர்த்துருவான். அதனால திருப்பரங்குன்ற விஷயத்திலையும் அவர் ஒரு கருத்து சொல்லல. அதே மாதிரி இண்டோ பாக் அந்த சிந்து நதி நீர் அந்த மேட்ரு, சிந்து அந்த தீவிரவாதிகள் அந்த மேட்டர்லையும் சகோதரர் விஜய் கருத்து சொல்லல. அவர் தற்குறியே கிடையாது. எவர் லாஸ்டிங் கன்னிங் இன்டெலிஜென்ட் ஃபெல்லோ, லாப நோக்கத்துக்காக இருக்கக்கூடிய அரசியல் வியாபாரி. இதுல கருத்து சொன்னா அது இந்துக்கள் படத்தை பார்க்காத விட்டுருவான் அல்லது முஸ்லீம் படத்தை பார்க்க விட்டுருவான். 2 பேரும் படம் பார்த்தாதான் படத்துக்கு வசூல் வரும். அதுல கருத்து சொன்னா நம்ம என்ன லாபம் வராது. சீமான் அதுலயும் கருத்து சொன்னாரு. தீவிரவாதிகள் வந்து ஊடுருவ விட்டுட்ட, என் மக்களை கொன்னுட்ட, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னாரு, நதி நீரை தடுக்க கூடாதுன்னாரு. ஸோ சீமானை பொறுத்தளவுல ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்னு, நான் ஒரு பிரேவ் லீடர், என் கருத்தை சொல்லுவேன், என் பிரேவ்னஸுக்கு என் லீடர்ஷிப் ஓட்டு போடு. அதனால தான் கமல்ஹாசன் விழுந்துட்டாரு. சீமான் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்ங்கிற அடிப்படையில் இருக்கிறாரு. விஜய் தற்குறி கிடையாது, தற்குறி கிடையாது, தற்குறி கிடையாது, சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி, அரசியல் வியாபாரி, பாப்புலாரிட்டியை வியாபாரம் பண்ண வந்தவர். இதுல வியாபாரம் பண்ண நினைச்சா அது இந்துக்களோ முஸ்லிம்களோ ஒரு தரப்பு சினிமாவை பார்க்க மாட்டான். அதுல ஒரு தரப்பு நம்ம ஸ்ட்ராங்கா சொன்னா முஸ்லீம் தரப்பு சினிமாவை பார்க்க மாட்டான்னு பீஸ்ட்ல வாங்கின அடியில அதுலயும் கருத்து சொல்ல இதுலயும் கருத்து சொல்லல. 100% விஜய் தற்குறி கிடையாது. விஜய் அரசியல் வியாபாரி, சந்தர்ப்பவாதி. ஓகே, இப்போ சீமான் பிராமணர் ஓட்டுக்காக அரசியல் பண்றாரு சொல்றீங்க. அவரோட நேற்று இங்கே பேசும்போது திராவிட சோரை வந்து பிராமண கடப்பாறை நான் உடைக்க போறேன் அப்படின்ற அவர் சொல்றாரு. ஓகே, ஆனா அந்த பிராமண வாக்கள் வந்து இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல வந்து போலரைஸ் ஆகி ஒரு தரப்புல இருக்கும்போது எப்படி அவரால் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல அந்த ஓட்டு வரும். இந்து கான்சியஸ் இஸ் கப்புள்ட் வித் காஸ்ட் கான்சியஸ்ங்கிறதா அங்க கான்செப்ட். அதுல ரொம்ப தெளிவா களத்துல உணர்ந்தவன் ஜேம்ஸ் பெர்னாண்ட் ஆனாலும் சரி, கேமச்சந்திரன் கர்மச்சந்திரன் நாயர்னாலும் சரி, என் கூட லா காலேஜுக்கு வரக்கூடிய ரெஜினால்டுனாலும் சரி, எல்லாரோட உணர்வும் எப்படி நமக்கு தெரியும். ஸோ இந்து கான்சியஸ்னஸ் இஸ் கப்புள்ட் வித் காஸ்ட் கான்சியஸ்னஸ். மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல அது முடிவாகுது. ஒரு விஷயம்ல வந்து அந்த ஓட்டு முடிவாகாது. பிராமணர்களுக்கு 6 இடங்களை கொடுக்கறதும், பிராமணர்களை முன்னிறுத்தி பெரியார் எதிர்ப்பை கையாளுறதும், பாரதியாரை ப்ரொஜெக்ட் பண்றதும் உலகம் வளாகிய பிராமணர்கள் மத்தியில சீமான் மீது வந்து ஒரு பார்வை விழுந்திருக்கு. அது மோடி பிரதமர்னு விழுந்த பிராமணர் வாக்குல பெரும்பகுதி நாம் தமிழர் சீமானுக்கு போறதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் வரும் நாட்கள்ல பெரியாரை போற்றுவோம் உள்ள கூட்டம் ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணுவாரு. அதோட தாக்கத்தை நீங்க பார்க்க தான் போறீங்க. சார், இந்த விஷயத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கிளியர் ஸ்டாண்டு எதிர்கட்சி தரப்புல எடுத்தாருன்னா எடப்பாடி ஓரளவுக்கு எடுத்துட்டாரு. திமுக ஏன் அந்த தீபத்தை அரசு வந்து நீதிமன்ற உத்தரவை வந்து ஃபாலோ பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எடப்பாடி வந்து சாஃப்டா அந்த பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறதால
அதிமுக ஓட்டர் பேஸ்க்குள்ளேயே அது அந்த கருத்துக்கு எதிராக அவங்க எல்லாம் வெளியேறி சீமான ஆதரிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா எந்த ரூபத்திலையும் எடப்பாடியை பலவீனப்படுத்தி தான் சீமான் வளர்றார். இதுதான் உண்மை. விஜய்ங்கிற பிம்பத்தை கட்டமைச்சு எடப்பாடியும் எடப்பாடி ஆதரவாளர்களும் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் எல்லாம் எடப்பாடியை சீமான் பலகீனப்படுத்தின உண்மையை அறிவு நாணயமற்ற முறையில மறைச்சாங்க. நான் ரங்கராஜ் பாண்டியை குற்றம் சாட்டுறேன். நீங்க நடுநிலையா நடக்கல. எடப்பாடியை சீமான் பலகீனப்படுத்தினதை மறைக்கிறதுக்கு பலம் நிரூபிக்காத விஜயை கொண்டு வந்து சில வித்தைகளை காட்டினீங்க. இன்னைக்கு வந்து திருநாக்கர் சொன்ன அடிச்சு தகர்த்துட்டாரு. அத்தனை அறிவற்ற அரசியல் வாதிகளையும் திருநாக்கர் சொன்ன அடி பின்னி எடுத்துட்டாரு. பலம் நிரூபிக்காதவன் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. என்னோட கருத்து அதுதான், திருநாக்கர் சொன்ன கருத்து அதுதான். தமிழிசை அம்மையாருக்கு இது தெரியல, நயினார் நாயகனுக்கு தெரியல. அதாவது ஏதாவது ஒரு கூட்டணி ஏதாவது வந்துடலாமாங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரலாம். சிவாஜி 67 காமராஜுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணல, 89 ஜானகி அம்மையாருக்கு சிவாஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணல, வடிவேலு டிரான்ஸ்ஃபர் பண்ணல, பாக்கியராஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணல, ராதிகா அம்மையார் டிரான்ஸ்ஃபர் பண்ணலன்னு ஒவ்வொரு உதாரணத்தையும் சொல்லி திருநாக்கர் சொன்ன இந்த போதுமான பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாத அரசியல்வாதிகளை காலி பண்ணி தள்ளிட்டாரு. அதே வேலையை தான் வந்து ரங்கராஜ் பாண்டையும் சீமான் மேல உள்ள வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் பலம் நிரூபிக்காத ஒருத்தர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு தெரியாத ஒரு தெரிஞ்சும் ஒரு அறிவு நாணயமற்ற செயல்ல அறிவு நாணயமற்ற செயல்ல ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் செயல்பட்டாங்க. இன்னைக்கு அந்த வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சீமான் நடந்த விஷயங்கள்ல எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி இருக்கிறார். இதை நீ சொல்லிட்டு சர்வே போடு, நீ நாணயமானவன்னா. 2024 எடப்பாடி ஐயா எடுத்த நிலைப்பாடு காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, தேவையில்லாத ஆணிகள்ங்கிறதா ஐயாவுக்கு நிலைப்பாடு. நாங்க வெல்வோம், பிரதமரை முடிவு பண்ணுவோம், நவீன் பட்நாயக் ஜெகன் மாதிரி நாங்க வருவோம் தான் ஐயா நிலைப்பாடு எடுத்தாரு. சீமானும் அதே நிலைப்பாடு தான் எடுத்தாரு. பாஜகவும் காங்கிரஸும் பாஜகவிற்கும் காங்கிரசுக்கும் திமுகவும் அதிமுகவும் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு பாஜகவும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாங்கிற நிலைப்பாட்டை தான் நாம் தமிழர் சீமான் வந்து 2024 எடுத்தார். ஆனா புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி, பிஎம்ஓ, ஆர்டி டீம், அண்ணாமலை சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோன்னு அச்சத்துல பாஜகக்குள்ள வந்துட்டார். பாஜகவும் பயந்து போய் தான் எடப்பாடி கூட 20 விழுக்காடு உள்ள வருதுங்கிறத அவங்களும் ஏத்துட்டு வந்தாங்க. ரங்கராஜ் பாண்டே அறிவு நாணயம் உள்ளவர்னா இதை சொல்லுவார், சொல்ல மாட்டார். அறிவு நாணயம் அவருக்கு கிடையாது. ஸோ இந்த இடம் விஜயை நீங்க தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினது கடந்த கால சம்பவத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில் கிடைக்கும். ஆதாரத்தின் அடிப்படையில் கிடைக்கும். இது எடப்பாடி பழனிசாமி ஆகி நிலைப்பாட்டில் மாறி இருக்கிறார். சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி பழனிசாமி நிற்கல. சீமான் களத்துக்குள்ள நின்றுகிட்டு களத்துக்கு வராத கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு களத்துக்குள்ள வராதவங்களை கோழை நாய்கள்னு அடிக்கிறார். எடப்பாடியும் அடிக்கிறாரு, கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருக்கக்கூடிய விஜயும் கோழை நாய்கள்னு அடிக்கிறாரு. விக்கிரவாண்டியில நின்றுகிட்டு பாமக வீர வண்டியர்களை நம்பி விக்கிரவாண்டியில நின்றுட்டு ஈரோடு கிழக்குல நிற்க முடியாத என்டியையும் அடிக்கிறார். ஸோ இந்த இடத்துக்குள்ள சீமான் களத்துல நின்னதுனால கமலஹாசன் இந்த நகரனையும் பலகீனப்படுத்தினது மாதிரி நிச்சயமா களத்துக்குள்ள வராதவங்களை அதுல விஜயை பலகீனப்படுத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவர் சீரோ தான், அவர் இன்னும் நிரூபிக்கல, அதனால அவரை விட்டுறலாம். களத்துக்குள்ள வராத ஈரோடு களத்துக்குள்ள வராத என்டிஏ ஓட்டையும் ஈரோடுலயும் விக்கிரவாண்டியிலையும் வராத எடப்பாடி ஓட்டையும் பலகீனப்படுத்துவார். இது அறிவு நாணயமற்ற ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களுக்கு தீவில மிதிச்ச மாதிரி அவ்வான்னு இந்த உண்மையை சொல்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அறிவு நாணயமற்ற நபர்களாக அவங்க இருக்கிறாங்க இந்த இடத்துல. எடப்பாடி எடுத்த 23% வந்து பாஜகவை ஏத்துக்கிற ஓட்டா இல்லையா? எடப்பாடி எடுத்த 23% ஓட்டும் மோடியை எதிர்த்து பேசிதான் எடுத்த ஓட்டு. மோடி பிரதமர் எடுத்த ஓட்டு அல்ல, அது அவருக்கு ஓட்டு, அவர் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு. அப்ப அந்த ஓட்டை எப்படி பிடிக்க முடியும்? அந்த ஓட்டுல தான் அந்த நிலைப்பாட்டுல இருந்து மாறி இருக்கிறாரு. சீமான் சுத்த வேறா இருக்கிறாரு. எடப்பாடி பல்டிசாமி ஆகி கோலத்தனமா நிலைப்பாட்டுல மாறிட்டாருங்கிறது லீடர்ஷிப் அடிப்படுது இல்ல. சீமான் வந்து பாமகவுக்கு பயப்படாம களத்துக்குள்ள நின்னாரு. இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு மேட்டர்ல எம்ஜிஆர் மலையாளி மேன ரங்கராஜ் பாண்டே போன்ற பீகாரி சகோதரர்களுக்கு வலிக்கட்டு, நம்ம என்ன செய்ய முடியும். பட் இந்தியருங்கிற முறையில ரங்கராஜ் பாண்டியருக்கு நான் வெற்றி விஷயம் தான், நான் பாராட்டக்கூடியவன் தான். இது ஜாதிவாரி கணக்கெடுத்தா தமிழ்நாட்டில் எத்தனை மேனன் இருக்காங்கிறது வெளிப்பட்டு போகணும். எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னு எம்ஜிஆர் அடிக்கிறாரு.
அப்ப எம்ஜிஆரே தூக்கி போட்டு அடிக்கக்கூடியவனுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மேட்டர்ல எண்ணி கொடு அளந்து கொடுன்னு நிற்க முடியும். எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்குள்ள 10.5 நிலைப்பாடு சொல்ல முடியாம களத்தை விட்டு ஓடிட்டாரு. இது செங்குந்தருக்கு தெரியாரா, உடையாருக்கு தெரியாதா, அகமுடையாருக்கு தெரியாதா, பரையர் சமூகத்துக்கு தெரியாதா? சீமான் தெளிவா நின்னாருன்னு எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஒரு நிலைப்பாட்டுல ஒரு இஷ்யூல பதில் சொல்ல முடியாம ஓடிட்டாருன்னு தெரியாதா? அடுத்து ஈரோடு கிழக்கு, அங்க களத்துக்குள்ள நின்னா சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் பெருசா இருக்காது. 8.3 சீமான் எடுத்த ஓட்டு மக்களவையில ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல. எடப்பாடி ஆற்றல் அசோக்குமார் மணி பேக் அவர் எடுத்தது 23% வாக்கு. அவர் கூட பிரேமலதா விஜயகாந்த், கிருஷ்ணசாமி, முபாரக் இவங்கெல்லாம் கூட்டணிக்கு உண்டு. இடைத்தேர்தலில் 25-18 ஆகும், குறையும். 8.3 13.3 ஆகும். ஈரோடு கிழக்கிலே கொங்கு பெல்ட்டிலே சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்லை. லீடர்ஷிப்ல சீமான் தான் பெரியவன், எடப்பாடிக்கு லீடர்ஷிப் பலகீனம் அடையுதுன்னு எடப்பாடிக்கும் சீமானுக்கும் கொங்குலே வித்தியாசம் இல்லைன்னா நாடார் ஏரியா மற்ற ஏரியாவிலெல்லாம் தேவர் ஏரியாவிலாம் சீமான் மேலுங்கிற இம்ப்ரெஷன் வந்துடும். இப்பவே ரங்கராஜ் பாண்டேக்கு சொல்றேன், டேட்டாவை சொல்றேன். 7 தொகுதியில எடப்பாடி பழனிசாமி எடுத்த ஓட்டை விட 10 தொகுதியில தென் மாவட்டங்கள்ல 30,000 ஓட்டு சீமானுக்கு அதிகம். இதெல்லாம் திட்டமிட்டு நயவஞ்சகமா நரித்தனமா மறைக்கிறதுக்கு தான் பல நிரூபிக்காத விஜயை கொண்டு வந்து நீங்க டான்ஸ் ஆடினீங்க, பேசுனீங்க என்று குற்றம் சாட்டுறேன். பொறுத்துன்னு பார்ப்போம் சார் எப்படி போகுது அரசியல் களம்ன்றது. இணைஞ்ச ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.